இன்று ஒரு குறள். அதிகாரம் 14. ஒழுக்கம் உடைமை. குறள் எண் 139. ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொலர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மறந்தும் கூட தீய சொற்களை தம் வாயால் சொல்லும் தொழில்கள் ஒழுக்கமுடையவருக்கு முடியா என்கிறார். முறையறிந்து அவற்றை பின்பற்றி வாழ்கின்றவர்கள் மறந்தும் கூட தீயனவற்றை சொல்ல மாட்டார்கள். ஒருவன் பயன்படுத்தும் சொற்கள் அவனுடைய அனுபவத்தாலும் அறிவின் தெளிவு, மன இயல்பு ஆகியவற்றை அளந்தறிய உதவும் கருவிகளுள் ஒன்றாகும். எனவே ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதக்கூடியவர்கள் தங்களுடைய வாயால் தீய சொற்களை சொல்ல மாட்டார்கள். அது அவர்களால் சொல்ல முடியாது. அதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். அவர்களால் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே ஒழுக்கமுடையவர்களாக வாழ்ந்து வந்து விட்டார்கள். அப்புறம் எப்படி அவருக்கு சொல்ல முடியும்? அதைத்தான் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். ஒருவன் தனக்கு தீங்கு செய்த நேரத்திலும் தனக்கு ஒரு மன உளைச்சலை உண்டான நேரத்திலும் அவனுக்கு தீங்கு செய்ய மாட்டார். யார்? ஒழுக்கமுடையவர்கள் அவனுக்கு அவனை பழிவாங்கும் பொருட்டு அவனுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். ஒழுக்கமுடையவர்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒருவனை பற்றி பொய்யாக புகழ்ந்தும் பேச மாட்டார்கள். இதெல்லாம் ஒழுக்கம் உடையவர்களுக்கு உரியது. எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அப்புறம் ஒருவரை பொய்யாக புகழ்ந்து சொல்ல மாட்டார்கள். அப்புறம் எனவே ஒருவரின் பேச்சை கொண்டு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தன் நுண்ணறிவால் அறியக்கூடிய சக்தி சில மனிதர்களிடம் உண்டு. அதனால் எதனையும் அறிந்து பேச வேண்டும். அதிலிருந்தே அவன் தீய ஒழுக்கமுடையவனா நல்ல ஒழுக்கமுடையவனா என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நுண்ணறிவு உடையவர்களுக்கு அந்த ஒரு தன்மை உண்டு. அதனைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக சொல்லி இருக்கிறார். ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொலல் என்கிறார். ஒவ்வொரு குறளுக்கும் எப்படி படைத்துள்ளார் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து இன்னும் ஒரு செய்தியையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது வணக்கத்திற்குரிய சிவசங்கரி எழுத்தாளர் அவர்கள் ஒரு 22 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அப்போது அவர் எழுதையில் அவர் பயணக் கட்டுரை அதற்காக அந்த 22 புத்தகங்கள் எழுதியதற்காக அவரை அமெரிக்காவிற்கு அழைத்து இருந்திருக்கிறார்கள். அமெரிக்கா சென்ற பயணத்தை பயணக்கட்டுரை வால்யூம் 2 என்ற கதை நான் படித்துள்ளேன். அவருடைய கட்டுரை எழுத்தை அது அப்படியே நான் அமெரிக்காவு சென்று வந்தது போலவே இருந்தது. அந்த அளவுக்கு அவருடைய எழுத்தால் அந்த கட்டுரையை அமெரிக்காவை படம் பிடித்து காட்டியுள்ளார். இப்படி படைப்பாளிகள் நம் தமிழகத்தில் இருந்துதான் இருக்கிறார்கள், இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அதில் மாற்றமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு எழுத்தாளன் சர்வசாதாரணமாக எழுத்தாளனை நினைக்கிறான். அவனுடைய கற்பனை திறன், வளம் இதெல்லாம் பார்க்கும்போது எழுத்தாளன் ஒரு மிகப்பெரிய படைப்பாளிங்க. அவனுடைய கற்பனையிலிருந்தே அவனுடைய எழுத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை. அதுதான் அந்த சிவசங்கரி எழுத்தாளரை உண்மையிலேயே நான் பாராட்டுகிறேன். அதை படித்து இதில் நிறைய கருத்துக்கள் சொல்லலாம். அதை நான் இப்போ இதில் எனக்கு நேரம் போதாமையால் அதை பேச முடியவில்லை. சிவசங்கரி எழுதிய அந்த 22 நூல்களின்காக அமெரிக்காவை அழைத்திருக்கிறார்கள். அதை அப்படியே படம் பிடித்து ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதியிருக்காருங்க. உண்மையிலேயே மறக்க முடியாத உண்மைங்க. தயவு செய்து நீங்கள் இந்த சிவசங்கரி எழுதிய பயணக்கட்டுரை பாகம் 2 முடிந்தால் படித்து பாருங்கள். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் பழைய புத்தகங்கள்.
நான் அதை நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன், ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றேன், அதில் உங்களுக்கு இதுவும் ஒன்று. அதனால் அப்படி எழுத்தாளர்களினுடைய படைப்பு பாராட்டக்கூடியதுங்க. திருவள்ளுவரை பாராட்டாமல் இருக்க முடியுமா? அவர் என்ன அற்புதமாக கவிதை வடிவிலே அற்புதமாக எழுதியிருக்கிறார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.